கிறிஸ்துவின் நாமத்தினால வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை நிச்சயமாக அனுகூலப்படுத்த தருணங்கள் இந்த வாய்த்தவனுக்கு சோசரிக்கிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இணைந்திருக்கிற இணைய போற எல்லா தேவதாசர்களையும் கர்த்தரின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவன் உலக நல்லவர், கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த கிருபை நாளுக்காய் அனுகூலப்படுத்த அந்த தருணத்துக்காய் இந்த வாழ்ந்தவனை சோசரித்துக் கொண்டு நாங்கள் செபித்து அதுக்கு பிற்பாடு ஆரம்பிச்சோம் பாடல் துதிகளுக்கு கடன் செல்வோம். செபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ பாராட்ட கிருபை கொஞ்சம் அல்ல கத்தாவே. தகப்பனே நித்திய வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்கும் தகப்பன். நீங்க அப்ப எழுந்தர்ல இருக்கிறீங்க ஆண்டு, அதுக்காய் சோசரிக்கிறேன் தகப்பனே. இந்த மாலை நேரடி ஒளிபரப்பு இடத்திற்கு தருகிறேன் கத்தாவே. அப்பா நீரே ஆளுக செய்வீராக. 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற எல்லா நிகழ்ச்சிகளையும் இடத்திற்கு தருகிறோம். துதி பாடல் செபங்கள் வார்த்தை பகுதிகள் எல்லாவற்றையும் ஆளுக செய்வீரா. உங்களுடைய பலத்த கரம் ஓங்கிய புயவும் உங்களை நடத்த போற கிருபிகளுக்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து பேக்கிற கத்தாவை. விசேஷமாக இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறேன். ஊழியத்தை வண்ணமாய் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த ஊழியத்தை செய்கிறேன். ஊழியதாசருமான ஸ்தாபகருமான லெஸ்ரிபருக்காய் நன்றி செலுத்துறேன். டெஸ்டருக்காய் நன்றி செலுத்துறேன். பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவரோட சேர்ந்து அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துறோம். கத்தாவே இந்த நாளும் நீங்க ஆளை செய்து நடத்தி வந்தீங்கப்பா. விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக விடுதலை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து அப்பா நீங்க ஆசீர்வாதத்தின் திருவைக்காக நன்றி ஆண்டவர். இந்த நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பி நீங்க ஆசீர்வாதத்து போற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். உங்களுடைய கிருபையின் கரங்களை தாங்கி நடக்கட்டும். தொடக்கம் முடிவரைக்கும் நம்முடைய பிரசன்னம் இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் அனுபவிக்கத்தக்கதா, விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதா, விசுவாசத்தை தட்டி எழுப்பத்தக்கதாக உம்முடைய வல்லமை வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்தையும் கிரிய செய்யட்டும். ஒருவரை திரும்பாத வார்த்தைகள் விளைய செய்து பலனை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபங்குக்கிறேன். செபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த நாளும் என கொடுத்த வார்த்தை, கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். அருமையான சாட்சி கூடாக நான் உங்களோட இந்த நிகழ்ச்சியை நடத்த ஆவலா இருக்கின்றேன். அதாவது கடந்த 3 நாட்கள் அவ்வளவு பிழையினம். ஆனால் நேற்றைய தினத்துல இரவு நான் படுத்திருந்த போது அந்த நித்திய வெளிச்சத்தின் தகப்பனின் அறைக்குள்ளே வெளிச்சம் கொடுத்தார். அந்த வெளிச்சம் என்னை தட்டி எழுப்பியது. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னா உனக்கெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கிச்சுது. என்னப்பா கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். இந்த வார்த்தை குரல் என்னை அறியாம என் செவியில தட்டி எழுப்பியது. அப்ப இழந்த அப்பா எனக்கு இந்த நேரம் முழுக்க சுகம் தந்திருக்கார், பலம் தந்திருக்கிறார். நான் நினைத்து பார்த்தேன், என் அப்பா எவ்வளவாய் என்னை நடத்துகிறார், எவ்வளவா என்னை தாங்குகிறார், எவ்வளவா என்னை தப்பு வைக்கிறார். வெள்ளம் போல சத்துருவான வந்தார், ஆவியான எனக்கு எதிராக கொடியேற்றினார். நித்திய வெளிச்சத்தின் தகப்பன் வெளிச்சத்துல இருக்கிறார் என்பதை நேற்றைய தினம் என் அறையில கண்ட வெளிச்சம் என்னை எழும்ப வச்சது, தலைநிமிர வச்சது. அந்த 2 நாளும் இல்லாத அந்த பலன் அப்பொழுது எனக்கு ஊற்றப்பட்டது, உன்னத பலன். அதை நான் பெற்றுக்கொண்டேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் நாம மகிமைப்பட வேண்டும். நிச்சய வெளிச்சத்தை சாதாரண வெளிச்சமாக எண்ணி விடாதீர்கள், அசட்டை பண்ணி விடாதீர்கள், அற்பமா எண்ணி விடாதீர்கள். உண்மையிலே நான் உங்களிடத்தை தாழ்த்தி கேட்கின்றேன். அவருடைய ஊழியம் இது, அவங்க அப்பாண்ட ஊழியம். நாம உம்மாத்திரம், நிச்சயமாக என் வீடு உம்மாத்திரம், நானும் மாத்திரம், என் குடும்பம் உம்மாத்திரம். ஆனால் அவர் கொடுத்த அந்த தாளந்தை அவருக்காக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவர்களை பலப்படுத்துற விதமும், உங்களை விடுதலை ஆக்குற விதமும், அவருடைய வெளிச்சத்தின் தன்மையை உணர வச்ச விதமும் பெரிதா இருக்கிறது. அதனால கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. அப்படியாக என்னை வெளிச்சம் கொடுத்து நேற்றைய தினத்தில் என்னை தட்டி எழுப்பினார். என் அறைக்குள்ள அந்த நித்திய வெளிச்சமா உதித்ததை நான் அனுபவித்தேன். அதனால கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. அவர் கொடுத்த சுகபலத்துக்காய் நன்றி செலுத்துறேன். நேற்றைய தினத்தில் உங்களோடு இணைய முடியாத பலவீனங்கள் இருந்தது, ஆனாலும் எல்லா பலவீனத்தை உடைத்தறிந்து கர்த்தர் வெளிச்சமா எனக்கு வெளிப்படுத்தினார். எனக்காக அநேக செபித்திருக்கிறீங்க. உங்கள் தனிப்பட்ட செபத்திலும் குடும்ப செபத்திலும் இணைந்து செபித்திருக்கிறீங்க. அந்த செபித்த எல்லா உள்ளங்களுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக.
இந்த நாள் தொகுத்து வழங்க டோலி யார் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சங்கீத பகுதியை ஆயத்தப்படுத்தி இந்த இடத்துல அவர்கள் வாசிப்பார். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். ஆயத்தமாக டோலி சங்கீத பகுதி ஒன்றை எடுத்து வாசித்து என்னோடு இணைந்து தொகுப்பாளராக இணைந்து நாங்கள் இருவரும் இணைந்து தொகுத்து வழங்குவோம். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்த நாள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாள் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் எங்கள் மாலை நேர நேரடி ஒளிபரப்பு யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இந்த நாள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாட சுபங்களுக்கு கடன் சென்று 7:30க்கு நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் கூட கடன் செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில முதலாவது செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் நகோமி லோகநாதன் அவர்கள். இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்கள் சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருகிறேன். அடுத்தது 4வதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியோடு எங்களோட பாஸ்டர் என் ராசநாயம் அவர்கள் இணைவார்கள். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக 9:30க்கு நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுத்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நாங்கள் முடிவு கொண்டு வந்து மறு ஒலிபரப்பை கேட்போம். இதுவே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பாராட்ட கிருபை நேரம் அனுகூலப்படும் நல்ல தருணம் என்று வாய்ந்தவனுக்கு சோசரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து செல்வோம். உங்களோடு சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து செல்வோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்ச பாடலை. ஆமென். God bless you sister. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடுகிறோம், புகழுகிறோம். நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாது தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னபடியே அப்பா ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே தகப்பனே நாங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா. வெள்ளத்தில் உம்முடைய பலனங்களுக்கு பூரணமாய் விளங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட உம்முடைய பாத தண்ணி வருகிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறீர். ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள கடவன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் ஞானத்துக்காக உங்களோட பாதத்தண்டையில வருகிறோம். சரோலஸ்ரீ பிரதருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியாய் கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக, குடும்ப காரியங்களை நடத்த வேண்டுமாக, உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கதாவை மந்திரணங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக சுபிக்கிறோம். உம்முடைய சுகம் ஆரோக்கியம் பலன் எல்லாவற்றையும் கொடுத்து உம்முடைய காரியத்தை நடத்தும்படியாய் தொகுத்து வழங்கும்படியாய் பலத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் சௌரி சுபாலங்கோக்காக நீர் கொடுத்த பூர்ண சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சௌரி ஆசீர்வதிங்க அப்பா தகப்பனே. அபிஷேகம் உம்முடையதாண்டவரே. தொடர்ந்து குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எப்போதும் இந்த சௌரியோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. சந்திக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறீர் கர்த்தாவே அப்பா. அவர்களையும் நீர் ஆத்ம விடுதலையை கொடுக்க நீர் ஆயத்தமாயிருக்கிறீர். சௌரி கூட நீர் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நீர் துணையாயிருந்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே தோழிக்காகவும் ரஞ்சனி அலங்காரமணிக்காகவும் சுபிக்கிறோம். தொடர்ந்து அந்த சௌரியங்களையும் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து தங்களுடைய காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் காத்திருந்து மக்காக செய்கிற எல்லாவற்றிலும் நீர் கனப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறீர். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒருவருடைய காரருக்காக சுபிக்கிறோம். உடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் வருகிறவர்களுக்கு அநேக ஆத்துமாக்களை கிடைக்க கர்த்தர் நிரனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா தகப்பனே. அதை கொள்ளை பொருளாக நீர் கொடுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை மீண்டும் அந்த சபைகளுக்கு கொண்டு வாங்க, சபைகளை ஆசீர்வதிங்க அப்பா. பரிபூர்ணப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமாய் இருக்கும்படியாய் கைவிடப்படாதபடி எல்லாரும் நடத்தப்பட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கூடிய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்
அப்பா உம்முடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து அந்த ஊழியத்துக்கு உதவியும் ஒத்தாசையுமாய் அந்த பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துறதுக்காகவும் அப்பா அவர்களை பரிபூர்ணப்படுத்துறதுக்காகவும் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நகரத்திலே நீர் கூட்டி சேர்க்கிற அந்த 12 கோத்திரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த சிதறடிக்கப்பட்ட அந்த கோத்திரங்கள் மீண்டும் வந்து அந்த இஸ்ரவேலை நிரப்பி உம்முடைய வார்த்தைகளை பூரணப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் கொண்டு வாங்கண்டவரே அப்பா. உம்முடைய வருகைக்கு முன்பாக அவர்களுக்கு ரட்சிப்பை காண்பீங்க. தொடர்ந்து நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்த அறியும்படியாய் ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற எல்லா நாட்டின் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் அந்த நகரத்தை நீங்க காக்க வேண்டுமாக. மகாராஜா உம்முடைய நகரம் எப்போது நீர் கண்நோக்கமாயிருக்கிற நகரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களும் உண்மை அறியும்படியாய் கண்களில் தெளிவை உண்டாக்குங்க. அவர்களையும் ஆபத்திலிருந்து காக்கிற தகப்பன் நீர். சிற்சிகள் யாவும் உம்முடையது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் உண்மை அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைக்கிறவர் நீர், தேவைகளை சந்திக்கிறவர் நீர். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு உண்மை அறியும்படியாய் அப்பா நீர் சிலுவையிலே அன்பினால் எல்லாரையும் இழுத்துக் கொண்டது போல அவர்கள் அந்த அன்பை காண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மீண்டும் மீண்டுமாக கர்த்தாவே அந்த வெள்ளப்பெருக்கினாலே அல்லலூர் அந்த மக்கள் கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை காண்பிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்ப அந்த தேசம் கர்த்தாவே எப்போதும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுகிற தேசமாயிருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் அந்த தேசத்துக்காக உம்முடைய பாதத்தண்டையில பறந்து பேசுகிறோம். தகப்பன் பாவங்களை மன்னிக்கிறவர், எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துகிறவர் நீர் கர்த்தர். கடைசி காலங்களில் அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் உம்முடைய அன்பின் கருத்தை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டுமாக, ஊழியங்களை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் தோன்றிடும், இருளாய் தோன்றும் என்றும், சோதனை வரும் நேரத்தில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்தோர் காலத்தில் ஆவி குறைவால் தான், மீட்பருதீர வேலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிட்டே, இயேசென்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம்
மாறிட்டே. என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மேற்பருண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மேற்பருண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் இவ்வள வன்பு வைத்தார். என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. Praise Lord. Praise the Lord, sister. அருமையான பாடல் பாடினீர்கள். எல்லாருக்கும் பாடப்பட்டு செபித்தீர்கள். ஆமேன். காக்கும் வல்ல மீட்பர் உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. ஆமேன். இந்த மீட்பர் மீட்டதால கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் அருமையான பாடல். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. இப்படியாக பாடி செபித்து உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தம் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திப்போம். கர்த்தர் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புது வருட வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். அப்படியே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் எல்லா வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர். நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாக செல்வோம். எங்களோட சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சௌரிய அழைப்பு கொண்டு வந்து சங்கீத புத்தகத்தை வாசித்து தியானத்து கேட்போம். சிஸ்டர் டோலி. சிஸ்டர், உங்களோட குரலை கேட்கையே எனக்கு ஆண்டவர் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தர் சமூகம் எங்களுக்குள்ள இருக்குது. அவர் எங்களோட கூட இருக்கிறார். எங்களை ஜெபங்களை கேட்பவர். எனக்கு நான் காலம்ப ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு காட்டினார் நீங்க வருவீங்கன்னு. இருந்தாலும் நான் விசுவாசத்தோட என் அவிசுவாசத்தை கர்த்தர் மன்னிக்கணும். உங்களோட குரலை கேட்க ரொம்ப ஆசையா இருக்குது. நீங்க இன்றைக்கு வந்து கர்த்தர் நாமத்தில் உயர்த்துவதற்கு வந்து கர்த்தர் உங்களை கொண்டு சேர்த்ததற்கு நான் நன்றி செலுத்துறேன். எங்கள் ஜெபங்களை கேட்பார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை அசட்டை பண்ணாமைக்கு அவர் இந்த ஊழியத்துல எவ்வளவோ மிரக்கல்கள் செய்து அற்புதங்கள் செய்து கொண்டு வருகிறார். அதை நாங்க நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நாங்க ஆயிரமாக கோடி கோடியா நன்றி செலுத்துவதற்கு எங்கள் நாவே போதாது. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. அப்பா நீங்க எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், அதுக்கான நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் சுபாவ பலவீனத்துல பலனை கொடுத்து இன்று வந்து இன்றைக்கு இதை இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு கொடுத்த பலனும் சத்துவத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட நான் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கர்த்தர் சங்கீதம் 23வது அதிகாரம் 1-6 வரையும், பழைய ஏற்பாடு 683. எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான், இருந்தாலும் கர்த்தர் இருந்துட்டு அந்த
தெரிஞ்ச வார்த்தையில ஒரு புதிதான வெளிப்படுத்தலும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அனுப்பியா நன்றி செலுத்துறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். இன்னும் 2 வார்த்தை இன்றைக்கு சிஸ்டர் சுபா வராம இருந்ததா, இதை எனக்கு கர்த்தர் கொடுத்து அதையும் ஷேர் பண்ணிட்டு நான் வைக்கிறேன். நான் டைம் எடுக்கவில்லை, இருந்தாலும் ஆமென். சங்கீதம் 42 முதலாவது 2வது வார்த்தை எனக்கு கொடுத்தவர் இன்றைக்கு எனக்கு, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமென். கர்த்தர்கள் யாவரையும் அவருடைய சந்நிதியின் முன் வந்து நிற்பதற்கு எங்களை அழைத்த அந்த மகா பிரிதான அழைப்ப இந்த நித்திய வெளிச்சத்துல அவர் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிக்க வேணும்னு சொல்லி அவருடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் தேவ பயத்தோட அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி நன்றி சிஸ்டர் சுபா. நன்றி. பாடலையா நீங்க? ஜெர்னிலியா? ஓகே பாடு. ஓகே ஊழியருக்கு ஜெபித்த. ஓகே நான் பைபிள் மட்டும் வாசிக்க சொன்னீங்க. ஓகே நன்றி சாமி. அப்பா நன்றி அப்பா. அப்பா நேற்று நின்று மாறாதவரே, எங்கள் மத்தியில் இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க எங்கள் அருகில நிழலாக நின்று எங்களுக்கு நீங்க உதவி செய்து எங்களை பக்கத்துக்குள்ள போடாத வண்ணமாக வழிநடத்தி கொண்டு வர்ற உங்களோட மகா பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வேற போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. அப்பா அவர்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகளோ வருத்தங்களோ வியாதிகள் என்னவா இருந்தாலும் நீங்க எல்லாத்திலும் பார்க்க பெரியவரும் நல்லவரும் போதுமானவருமா இருக்கிறீங்க அப்பா. கடல் மேல நடந்தவரே இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் இருளிலே எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட கரத்துல மறுபடி ஒப்பு கொடுக்கிறேன். கொண்டு வர வார்த்தைகள் மூலமாக, சங்கீதம் மூலமாக, பாட்டுகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. யாவருக்கும் ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கு புதிதான வாழ்க்கையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் கூட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் சிஸ்டர் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க ஐயா. மறைவான நேரத்துல மறைவான நேரங்களில் ஆண்டவரே இரவும் பகலும் 24/7 அவங்க கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்வதற்கு இந்த ஊழியத்தை நீங்க அவங்களோட கரத்துல கொடுத்து அவங்க வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாம மட்டுமே இந்த வானொலி மூலமாக மகிமைப்படுத்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி அவருக்கு ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் 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 ஆமேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார்.
இருள் தனிலே பகலவனாய் துணையாய் ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் துணையாய் ஒளி தருவார். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராயிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊற்றுக்கொளாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊற்றுக்கொளாய் காத்திட வந்திடுவார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆமென். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க தந்த கிருபைகளுக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் கர்த்தர் அவருடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்தி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. எல்லாருக்கும் ஜெபித்தீர்கள், துதித்தீர்கள், சங்கீத பகுதி வாசித்தீர்கள், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். அப்படியாக எனக்காகவும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்த பெரியாரிக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் புது வருட வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சிஸ்டர். உங்களுக்கு மேரி கிறிஸ்மஸ். அந்த வரப்போற வருடம் உங்களை கர்த்தரின் அதிகமாக அவருக்கன்று எழுந்து பிரார்த்திப்பதற்கு கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. God bless you. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். இந்த சங்கீத பகுதியை நாங்க தியானிச்சோம். சங்கீதம் 23 1 தொடக்கம் 3 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தாவீது கர்த்தர் என்று சொல்றாரு முதலாவது, அடுத்தது சொல்றாரு அவர் என்று சொல்றாரு, 3வது சொல்றாரு அடுத்தது அவர் என்று தான் சொல்றாரு. அப்ப இவ்வளவு சொன்ன தாவீது பிறகு பாக்குற அடுத்தடுத்த வசனங்கள்ல நான் என்று சொல்ல வலிக்கிட்டார். நான் அதையே சொல்ல வலிக்கிட்டேன். நான் தியானிச்சேன். அவர் மேய்ப்பரா இருக்கிறபடினால அவர் சொல்றார், நான் மரண இருள் இருந்தாலும் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பயப்பட மாட்டேன். நான் அவர் என்ன நடத்துவேன், நான் நடப்பேன். அதனால அவர் விசுவாசத்தை தட்டி எழுப்பி விட்டார். கர்த்தர் விசுவாசத்தை தட்டி எழுப்பினதால நான் என்று சொல்லி அவர் தன்னை அறிக்கப்படுகிறார். இன்னைக்கு நம்மோட வாழ்க்கையில அவர் மேய்ப்பரா இருந்தா நான் நடக்கிற பலவீனங்கள், நான் சந்திக்கிற சூழ்நிலைகள்ல நான் ஜெயிப்பேன். தாவீது சொல்லி காட்டியிருக்கிறார். விசுவாசத்தை தட்டி எழுப்பி இருக்கிறார். நான் மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கு, நம்முடைய கோலும் தடி நினை தேய்ச்சு என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு இருப்பான். அப்ப நான் சொல்ல வலிக்கிட்டது என்னண்டா, விசுவாசத்தின் அறிக்கை. விசுவாசத்தை அறிக்கை பண்ணி விசுவாசத்தில் நடக்க வலிக்கிட்டதால அவர் கடைசி சொல்ற நல்லா நன்மை கிருபை மீனை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன்.
நாமளும் அப்படி நடக்க வலிக்கிட்டேன். விசுவாசத்தை தட்டி எழுப்படும். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. கிரியோட விசுவாசத்தை காண்பிப்போம், ஜெயிப்போம், ஜெபிப்போம். ஆமென். கர்த்தர் ஒன்றை மையப்படுவதாக நான் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவர் இயேசு பிறந்து விட்டார். ஆவலாய் எதிர்பார்த்திருந்த மெசியா இன்று பிறந்து விட்டார். இது ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸ், கலர்ஃபுல் கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸ், கலர்ஃபுல் கிறிஸ்மஸ். பெத்தலை ஊரு நீ வந்து பாரு, அன்னை மடியில் தவழுறாரு. முழங்காலிட்டு நெஞ்சை தொட்டு கண்ணீர் விட்டு கதறித்தான் பாரு. பூப்பு பூப்பு பூ ரட்சிப்பு சூடித்தான் உன்ன அனுப்புவாரு. பூப்பு பூப்பு பூ ரட்சிப்பு சூடித்தான் உன்ன அனுப்புவாரு. ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவர் இயேசு பிறந்து விட்டார். ஆவலாய் எதிர்பார்த்திருந்த மெசியா இன்று பிறந்து விட்டார். அழகா இயேசு அவனில் பிறந்து இருளை போக்கி ஒளி வீசுறாரு. அந்த காரம் மந்திரவாதம் எல்லாம் அகற்றி ரட்சிக்கிறாரு. புப்பு புப்பு பு மீட்பு தந்துதான் உன்ன அனுப்புவாரு. புப்பு புப்பு பு மீட்பு தந்துதான் உன்ன அனுப்புவாரு. ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவர் இயேசு பிறந்து விட்டார். ஆவலாய் எதிர்பார்த்திருந்த மெசியா இன்று பிறந்து விட்டார். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸ், கலர்ஃபுல் கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸ், கலர்ஃபுல் கிறிஸ்மஸ். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இதுவரை நேரமும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் துதிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு